சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாரோடைய ஒரு மிகப்பெரிய கனவுங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமைஞ்சது அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஸோ இன்றைக்கி வீடியோலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சரவணம்பட்டி கீரணத்தத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2087 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, அதாவது 4.79 சென்ஸுங்க லேண்ட் ஏரியா. 1187 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வெளியிலே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் டாய்லெட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வெஸ்டர்ன் கிளாசட் ஷவர் கனெக்ஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டான ஷெட் பேக் ஏரியா கொடுத்து தான் வந்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போர்ட்டிகோ ஆகட்டும், ஹால், கிச்சன் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து போர்வெல், நமக்கு செப்டிக் டேங்க், சம்ப் எல்லாமே வந்துடுதுங்க. ஸோ இந்த வீட்டோட ஹால் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் நல்லா ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ உள்ளே வரும்போதே பார்த்தோம் 9.25க்கு 16 மெஷர்மெண்ட்டில் போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்டில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இந்த டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் போனோம் அப்படின்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது வாஸ்துபடி பார்த்தீங்க அப்படின்னா அக்னி மூலையில் வந்துட்டு நமக்கு வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16ங்க வித் டைனிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கடப்பா செல்ஃப் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பா செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10க்கு 16ங்க. யூபிவிசி விண்டோ 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. 7 ஃபீட்டில் லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வார்ட்ரோப் ஒர்க்காக. அது போக பார்த்தீங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 7.25ங்க. வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ் பேஷன், அது போக ஷவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோரும் பாத்ரூம்க்கு பிவிசி டோர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங்க்கு கம்ப்ளீட்டாக 2/4 நமக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து யூபிவிசி விண்டோ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட அனதர் பெட்ரூம்ங்க. இதுவும் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் சேம் 4க்கு 7.25 மெஷர்மெண்ட்டுங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ஒர்க், அது போக வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ் பேஷனுங்க, அது போக ஷவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஐடி பார்க் ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு வீடு ரொம்ப வெளிச்சமாகவும் ரொம்ப காற்றோட்டமாகவும் இருக்குதுங்க. ஸோ ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து நமக்கு நீட்டாக ரெட் கலரில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி 2/2 லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டம்மி காங்கிரீட் போட்டு பில்லர்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டென்ஷனுக்காக வச்சிருக்காங்க. ஸோ 2000 லிட்டரில் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கூட தான் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு ஹில் வியூவோட ஐடி பார்க்லேருந்து ரொம்ப பக்கமாக வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரவணம்பட்டியிலேருந்து அத்திப்பாளையம் போகிற மெயின் ரோடு மேலேயே வந்துட்டு பிஎன்கே ஹேபிடேட் அப்படின்ற ஒரு லேஅவுட் குள்ள தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மட்டும்